விஜய் அவர்களோட ஆஸ்தான ஜோதிடரான ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு தமிழக அரசு சிறப்பு பணி கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு நிலையில ரத்தன் பண்டிட் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுந்திருக்கு. அவரை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழக அரசியல் தலைவர்களுக்கு ஆஸ்தான ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொன்னா அது ரத்தன் பண்டிட் அவர்கள் தான். அண்ட் இவர் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல இருந்தே அவங்களுக்கு சிறப்பான ஆலோசகராக இருந்து வந்துட்டு இருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஜோதிடம் பார்த்தது இவர் தான். அண்ட் அவரோட வலியுறுத்தலின் பேர்ல தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் தன்னோட கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்னு முடியும் போது இன்னொரு ஏவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டாங்க. அண்ட் அதன் பிறகு தொடர்ச்சியாக 2 முறை அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்க மேல நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ரத்தன் பண்டிட் அவர்கள் தான் சமீபத்தில் தளபதி விஜய் அவர்களோட ஆஸ்தான ஜோதிடராக இருந்து வந்துட்டு இருக்காரு. விஜய் அவர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த முறை அரசியல் இறங்கினதுக்கு அப்புறம் கூடவே இருந்து ஜோதிட ஆலோசனைகளை கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இந்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்பவே உறுதியாக விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 150+ சீட்டு நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அவர் சொன்னதுபடி கண்டிப்பாக நடந்திருக்கும். இன்னும் ஒரு 10-5 கேம்பெயின் அதிகமாக போயிருந்தா, பட் அது மிஸ் ஆகவும் ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிருச்சு. இருந்தாலுமே அவர் சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிஞ்ச உடனேயே அவருடைய ஆலோசனையின் பேரில் தான் தளபதி விஜய் அவர்கள் தொடர்ந்து கோயில்களுக்கு போயிருந்தாரு, நிறைய இடங்களுக்கு சென்றிருந்தாரு. அண்ட் இந்த அளவுக்கு ஆன்மீக பயணம் செஞ்சதுக்கு காரணம் ரத்தன் பண்டிட் அவர்கள் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு தமிழக அரசு சிறப்பு பணி அப்படிங்கிற ஒரு பொசிஷனை கொடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் முதல்வர் திரு விஜய் அவர்கள் கூடவே ரத்தன் பண்டிட் அவர்கள் எப்போதும் இருக்க போறாரு அப்படின்னும் அவர் ஆலோசனை வழங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. இந்த ஒரு செய்தி வெளியானதை தொடர்ந்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா இந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த இதற்கு எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு ஜோதிடருக்கு எதற்காக அரசு பண்ணி கொடுக்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனலாக ஆலோசகராக இருக்கணும்னா நீங்கள் தனியாக வச்சுக்க வேண்டியதானே? முதலமைச்சருக்காக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பண்ணி கொடுத்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் என்ன? உண்மையிலுமே இது படித்தவர்களோட மாண்பை தொட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. எவ்வளவோ படித்தவங்க இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, ஐஏஎஸ் இருக்காங்க. அவங்களாம் இருக்கும்போது இப்படி ஒரு சிறப்பு பணி உண்மையாகவே தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து ஒரு புறம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு புறம் நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாகவே இருக்காங்க. அவங்க ஆஸ்ட்ராலஜியை ரொம்பவே அதிகமாக பிலீவ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஆஸ்ட்ராலஜி பார்த்து ஆரம்பிக்கிற பழக்க வழக்கம் நமக்கே நிறைய இருக்கு. அப்படி இருக்கையில் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் மாற்றம் வேண்டும் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு இப்போ அரசியலில் ஜெயிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அவரோட பேரை கெடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பயப்படுறாங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.